குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி வந்து பிஜி லைஃப் மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ரியாலிட்டி ஆஃப் பெங்களூர் பிஜியில் அந்த மாதிரி இருக்கும். காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எவ்வளோ பெங்களூரில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு, ஒரு சிங்கிளாக இருக்க ஒரு பர்சனுக்கு, அதை பற்றியெல்லாம் தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விலாகில் எல்லாமே வந்து என்னோடய ஆஃபீஸ் டூர் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பேக் சைடில் நான் வந்து வீடியோவில் வந்து பேசி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த பிஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பிகினராக பெங்களூருக்கு வரீங்க, ஒரு ஃப்ரெஷராக வந்து பெங்களூரில் உங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு, நீங்கள் வரீங்க, உண்மையிலே பிஜி லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங், ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எவ்வளோ இருக்கும் பிஜியில் அப்படின்னு சொல்லிங்கிறத பற்றி பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் பிஜியோட ரெண்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் பிஜியோட ரெண்ட் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து தான் நான் சொல்வேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி இப்போ கோரமங்கலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஃபீல்ட், மாரத்தடி அந்த மாதிரி சைட் இருக்கீங்கன்னா அங்கே இருக்க பிஜியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் உங்களுக்கு வரும். மோஸ்ட்லி வந்து 6,000 தான் உங்களுக்கு 3 ஷேரிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 ஷேரிங்னா ஒரு 1,500 வந்து நீங்கள் ஷேரிங் கம்மியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வென் இட்ஸ் கம்ஸ் டு ரூம்மேட், உங்களுக்கு வந்து 3-4 பொண்ணுங்களோட நீங்கள் வந்து 3 to 4 அந்த மாதிரி இருக்க 3 பேர் 4 பேர் கூட நீங்கள் வந்து ரூமை ஷேர் பண்ணி தான் இருப்பீங்க. அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே காமன் சென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து கொஷின் தான். அதுலேயே வந்து மார்னிங் பர்சன், ஈவினிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் பர்சன், ஈவினிங் பர்சன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்னிங் பர்சன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து தூங்க மாட்டாங்க. அவங்க ஒர்க் எழுந்திரிச்சு கிளம்பி போகிறவங்க மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த வந்து நூன் பர்சன், ஈவினிங் பர்சன்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுமே டே ஷிஃப்ட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு 12-1 மணிக்கு மேலே தான் வந்து தூங்கவே போவாங்க. தூங்க போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அவங்க ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே தூங்குவாங்க. ஸோ அது வந்து நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மார்னிங் பர்சன் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 9:30 இல்லைனா 10க்கு தூங்குகிற பர்சன் வச்சுக்கலாம். இந்த ஈவினிங் பர்சன் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போய் சுற்றிட்டு, அவங்க ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு தான் ரூமுக்கு வருவாங்க. நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டு தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போவும் அவங்க தூங்க மாட்டாங்க. லைட்டை போடுவாங்க, கபோர்டை ஓப்பன் பண்ணுவாங்க, யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி பேசுவாங்க, வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இது ஒரு பிரச்சனைனா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே மோஸ்ட்லி நார்த் இண்டியன்ஸ் தான் குக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடுலேருந்து வந்த ஒரு பர்சன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்காது. நம்ம ஃபுட் ஸ்டைலும் இங்கே இருக்க ஃபுட் ஸ்டைலும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து இன்னும் ப்ரீஃபாக நான் வந்து பேசி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கே ஒரு 8,000 to 10,000 வந்து ஆகும். 10,000 மேக்ஸ் வந்து 10,000 ஆகும். நீங்கள் வந்து அடிக்கடி வெளியே சாப்பிட்ற பர்சன் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா வந்து, இல்லை வெளியே அவுட்டிங் போவீங்க, அடிக்கடி நீங்கள் அவுட்டிங் போவீங்க, அந்த மாதிரினா சும்மா உங்களுக்கு பஸ்ஸுக்கு நீங்கள் சும்மா ஒரு பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 100 rupees வந்து முடிஞ்சிடும். எப்படி நீங்கள் காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு பிஜி ஃபுட்டே முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்லாம். அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஆம்லேட் பண்ணி சாப்பிட்றது, அது செல்ஃப் குக்கிங்கெலாம் அலோட் இருக்குங்க. ஆம்லேட் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தும் இருக்கும், உங்கள்கிட்ட மணியும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரூம்மேட்டால் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, என்னை விட ஜாஸ்தியான விஷயங்கள்லாம் கூட இருக்கும். சில பேர்லாம் நம்மளோட திங்ஸ் எல்லாம் கூட திருடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் வந்து மார்னிங் பர்சனா இல்லை ஈவினிங் பர்சனா அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஜாப் கிடச்சி நீங்கள் பெங்களூருக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் ரேட்டிங்கை பார்த்துட்டு ஒரு பிஜியை சூஸ் பண்ணாதீங்க. போன உடனே வந்து அட்வான்ஸ் ஒரு 3,000, ரெண்ட்டு வந்து ஒரு 6,000 சொல்லிட்டு பே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 1 day 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 1 day 2 dayக்கு மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி தங்கி அங்கே எந்த மாதிரி இருக்குது, ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் என்டையர் மணியை வந்து பே பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து நடக்கும். அவங்க போவாங்க ஒரு பிஜிக்கு, திடீர்னு அவங்க ஜாப் லொக்கேஷனாக மாற்றிடுவாங்க.
வந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் சொல்லியிருப்பாங்க உங்கள் லொக்கேஷன் இது கிடையாது, வேறு லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் பெங்களூர்லேயே டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். தென் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.